ஹலோ மக்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடு இரவுல பிக் பாஸ் அவர்கள் ஒரு தரமான டாஸ்க்கை வந்து குடுத்துட்டாப்புல. அந்த டாஸ்க்க கேட்ட உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் தூங்காம, கொள்ளாம எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு இடியை எடுக்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாப்புல பிக் பாஸ் அவர்கள். அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். பிக் பாஸ் வீட பொறுத்தவரையிலும் இது முதல் வாரம். முதல் வாரமே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் டேங்க் டாஸ்க் தான் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வீக்லி டாஸ்க் ஆக்சுவலா. ஸோ எப்படி தண்ணீரை வந்து பயன்படுத்தணும், தண்ணீரே இல்லாத போது எப்படி அதை சர்வை பண்ணிக்கணும், அதே மாதிரி குறைஞ்ச தண்ணியை வச்சு எப்படி சமைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இந்த வாரத்தோட முதல் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீக்லி டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. முதல் நாள் வீட்டுக்குள்ளே வந்த கண்டஸ்டன்ட்டுங்க ஓகே வாட்டர் டேங்கை வச்சு தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கிலேருந்து ஓரளவுக்கு அவேர்னஸாக இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே யூஸ் பண்ணிட்டாங்க வாட்டரை. ஸோ அதனை தொடர்ந்து நேற்றுக்கெல்லாம் பெருசாக வாட்டரே இல்லை, சமைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 லிட்டர் என்னமோ தான் வந்து இருந்தது. அதை வந்து கொஞ்சம் பிரித்து மூஞ்சி கழுவுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருந்து மழை வேறு வந்துடுச்சு. மழை வந்த உடனே எல்லாருமே அங்கேயே நனைய ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஓகே, அது எப்படியோ ஒன்று நேச்சுரலாக வரக்கூடிய விஷயங்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனை தொடர்ந்து பிக் பாஸ் அவர்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாப்பில் சொல்லப்போனால் ஒரு வெடியை போட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். நள்ளிரவிலிருந்து காலையில் விடியறதுக்குள்ளே ஒரே ஒரு தடவை தான் வாட்டர் வந்து கொடுக்கப்படும். ஸோ அது எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாப்பில். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல்ரெடி தண்ணியே இல்லை, சொல்லப்போனால் வாஷ்ரூம் போகிறவங்களே வந்து டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை இந்த தடவை நம்ம விட்டுறவே கூடாது, நம்ம வந்து அலட்சியமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் சொல்லப்போனால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்களும் சரி, பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவுக்கு வந்து வந்துட்டாங்க. எப்படா லைட் எரியும் அப்படின்னு சொல்லி. பட் வந்த பாடே இல்லை. அதுக்கு இடையில் வந்து பல சண்டைகள்லாம் வேறு நடந்துச்சு. அதெல்லாம் வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் தண்ணி கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பிடிச்சிருந்தாங்க. சொல்லப்போனால் நைட்டெல்லாம் கண்முழிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட் அந்த வேலையை வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க கம்ருதீன், அதுக்கப்புறம் வந்து சபரிநாதன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெக்ஜாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. சபரிநாதனுக்கும் அதே மாதிரி கம்ருதீன் இவங்க 2 பேருக்கும் வேறு நேற்றுக்கு நைட் வந்து பிரச்சனை வேறு வந்துச்சு. இதில் கம்ருதீன் அவர்கள் வந்து போயிட்டு கண்டஸ்டன்ட்டுங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சபரிநாதன் போயிட்டு கூப்பிட்றாப்புல, வாங்க திடீர்னு வந்து தண்ணி வந்துடலாம், அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம 10 செகண்டுக்குள்ளே பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீங்கள் அப்படிலாம் வந்து கூப்பிடக்கூடாது, நான் சும்மா பேசிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரு கொஞ்சம் ரூடாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சபரிநாதன் வந்து ஓகே நீங்கள் தான் சூப்பர்வைசரு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், சரி விடுங்க, நீங்கள் வர்றதும் வராதும் உங்களோட கிட்ட தான் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாப்புல. அங்கே ஒரு சின்ன கிளாஷ் வந்து நடந்துச்சு. அதனை தொடர்ந்து 250 லிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஹாப்பியாக இன்றைக்கெல்லாம் வந்து குளிச்சிக்கலாம். மேபி குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் முகம் அலுமிக்கலாம், மற்றபடிக்கு வந்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற சில விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து வந்து இன்றைக்கி பெருசாக வந்து சுவாரஸ்யம் இருக்குமா கேமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் தான் வந்து வச்சுருக்காங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும். ஸோ அதில் தான் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் சும்மா அப்படி வந்து பேச்சுக்குன்னு இருக்கக்கூடிய டாஸ்க் தான். பட் இதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீறிட்டாங்க, இல்லை வந்து அதை வந்து தவற விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கலாம். until then bye from the நன்றி, வணக்கம்.